பாண்டியரின் துடுக்கடக்கிய பாண்டியர் பரம்பரை மும்மீன கொடி கொண்ட தன்மான தமிழ்மரவர் வேட்பாளையாதிபதி வில்லாள மன்னர் வருகிறார் வருகிறார். மன்னர் 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 மன்னர். மன்னவர், விசாரணை துவங்கலாமா? முதல் வழக்கு ஓட்டூர் கண்ணனார் தொடுப்போர், கோயிலூர் வாஞ்சி எதிர்ப்போர், முல்லைக்குடியாள் சாட்சி. ஓட்டூர் கண்ணனார், கோவிலூர் வாஞ்சி, முல்லை கொடியாள். தெள்ளு தமிழ் மீது ஆணை, நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லுங்கள். தெள்ளு தமிழ் மீது ஆணை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. என்ன இவர்கள் வழக்கு? மன்னவர், கோட்டூர் கண்ணனாருக்கும் கோவிலூர் வாஞ்சிக்கும் நெடுநாளாக பகையாம். அதனால் கோட்டூராரின் மனைவி முல்லைக்குடியாளை கோவிலூரார் சிறையெடுத்து வைத்திருந்தார். ஆராய்ச்சி மணி காவலரிடம் கோட்டூரார் இதை அறிவித்து மீட்டு தர கேட்டார். மீட்டு நேரே மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். கோட்டூராரின் மனைவி முல்லைக்கொடியாளை சிறையெடுத்து வைத்திருந்தார். முல்லைக்கொடியாள் இவர்தான். கோயிலூராரே, நீர் சிறை எடுத்தது உண்மைதானா? உண்மைதான் மன்னவா. காரணம்? பழிக்கு பழி, அவமானத்திற்கு அவமானம். நீர் என்ன கூறுகிறீர்? அதற்கு இதுதானா வழி? கணவன் செய்த குற்றத்திற்கு மனைவியை சிறையெடுப்பது கேவலம் கயவர்கள் கூட செய்ய விரும்பாது. நிதானித்து பேசு. கணவனது சொத்தில் மனைவிக்கு பங்குண்டல்லவா? கணவனது இன்ப துன்பங்களில் மனைவிக்கு பங்குண்டல்லவா? என்றால் கணவன் செய்த தவறில் மட்டும் மனைவிக்கு எப்படி பங்கில்லாமல் போகும்? ஆம், அதனால் தான் சிறையெடுத்துச் சென்றேன். நீதி வழுவாது அரசு செலுத்தும் மன்னர் பெருமானே, நீங்கள் இது ஒப்புக்கொள்கிறீர்களா? கணவனின் தவறுக்கு மனைவியை தண்டிக்கலாமா? கணவன் செய்த தவறு மனைவிக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே. பெண்ணுக்கு பழி பிறந்தால் அது என்றைக்குமே அழியாது. மன்னவர், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குங்கள், நல்ல தீர்ப்பு வழங்குங்கள். கோயிலூரார் சிறையெடுத்தது உண்மை என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார். செய்ததற்கு காரணம் கூறுகிறாரே தவிர காரியத்தை மறுக்கவில்லை. தண்டனைக்கு கருணை காட்டத்தான் காரணம் பயன்படுமே தவிர சட்டத்திற்கு காரணத்தை பற்றி கவலை இல்லை. ஆகவே சிறையெடுத்த குற்றத்திற்காக சட்டப்படி கோயிலூராருக்கு 2 வருட முகமூடி தண்டனை அளிக்கிறேன். இன்று விசாரணை போதும். மன்னருக்கு மகிழ்வூட்ட நடனம் துவங்கட்டும். ஏன் ஆட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள்? ஆடுங்கள். அரசர் போய்விட்டாரே. நான் இருக்கிறேன் இளவரசர், ஆடுங்கள். மன்னிக்கவும், அரசர் முன்னிலையில் ஆடுவதற்குத்தான் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். போய் வருகிறோம். வா என்றால் வர மறுக்கிறார்கள். இது இப்படியே போனா சாப்பாடு போடுனாலும் போட மாட்டாங்க ஜமா. இளவரசர் என்று எல்லோரும் புகழுகிறார்கள். ஊருக்குள் போனால் ஒதுங்கி வழிவிடுகிறார்கள். அரண்மனைக்குள் மட்டும் ஒரு காவலனுக்கு இருக்கும் மரியாதை கூட எனக்கு இல்லை. எப்படி இருக்கும்? அரண்மனைங்கிறதே அதிகாரம் பண்ணி மரியாதை வாங்குற இடமல்ல ஜமா. இனி அதிகாரம் தான் எனக்கு தேவை, அண்ணன் தம்பி என்ற பாசம் அல்ல. இதுதான் எஜமா ஞானம். இந்த ஞானம் வெற்றி பெறும். அதற்கான வழி, அருமையான வழி நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அப்படியா? கங்கா, பெண்கள் அரசாண்டார்களாமே எப்படி என்று என்னை கேட்டாயே. இப்படிப்பட்ட பெண்கள் அரசாங்கம் என்னடா, அகிலத்தையே கட்டி ஆளலாமே. தங்கையே, சொல்லு அந்த வழியே.
தங்கையே நடத்து காரியத்தை. வில்லாளா, ஜோடியாய் திரிந்த மாடப்புறாக்களை தனியாய் பிரித்து வைத்ததால் உனக்கு என்ன சாந்தி ஏற்பட்டு விட்டது? பழித்தவனை சிறையில் இட்டாய், சரி, நியாயம். ஆனால் அந்த பகைவனை காதலித்ததை தவிர வேறு ஒரு பாவம் அறியாத இவளையும் சிறையில் இட்டாய். ஏன் சிறையில் இட்டாய்? ஏன் சிறையில் இட்டாய்? அண்ணா, மனம் ஒரு பூத கண்ணாடி. சிறியவற்றை பெரிதாக்கி காட்டுவதுதான் அதன் இயல்பு. உங்களைப் போன்ற வீரர் சாதாரண மனிதர்களைப் போல் குழம்பக்கூடாது. நீங்கள் செய்வதுதான் உங்களுக்கு, நாட்டுக்கு, உலகத்திற்கே சட்டம். ஆனாலும் அதற்கு முறையும் இருக்கிறது. முறை, நீதி, நியாயம், அதன்படி நடந்தவர்கள் வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் பெற்றதில்லை அண்ணா. எத்தகைய செயலை செய்தாவது பெறுகிற இன்பம் மனதிற்கு நிம்மதி அளிக்காது மாங்கனி. நிம்மதி என்று நாம் நினைத்தால் நிம்மதிதான், இல்லை என்றால் இல்லைதான். அன்றாடம் கழியும் ஒவ்வொரு நாளும் அண்ணா உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை கொண்டு செல்கிறது. சின்ன வயதிலே எனக்கு ஒரு ஆசை, அண்ணாவுக்கு ஒரு மனைவி இல்லையே, எனக்கு ஒரு அண்ணி இல்லையே என்று வருந்துவேன். வண்ண மயில்கள் நடமாட வேண்டிய அந்தப்புறம் கண்ணிழந்து காட்சி தருகிறதே என்று கலங்குவேன். மாட மாளிகையும் கூட கோபுரம் என் அண்ணன் தனிமையில் உலாவரத்தானா என்று சஞ்சலப்படுவேன். பட்டுமுக கட்டழகி பட்டத்து ராணியாக வரமாட்டாளா என்று வட்டமிடும் என் உள்ளம். பொட்டி வைத்து அழகு பார்க்க கோடி பெண்கள் வேண்டுமானாலும் கிடைப்பார்கள் மாங்கனி. ஆம், அது தெரியும் எனக்கு. வில்லாள மன்னரே தன் மீது ஆசை வைக்கிறார் என்று தெரிந்தால் வேண்டாம் என்று மறுப்பவர்கள் இந்த வேள்பாளையத்திலே கிடையாது. ஆனாலும் அவர் யாரையும் நாடுவதில்லை. முறையான வாழ்விலே பலகாலம் பயின்றவர், கண்ணன் கபடத்தன், வெள்ளை மனம் படைத்தவர். சொன்னால் நம்ப மாட்டீர்கள். தூக்கி வந்த காரணத்தால் அவர் தூதுமதி படைத்தவர் என்று கருதி இருப்பீர்கள். தூதுமதி படைத்தவன், சுட்ட மனம் கொண்டவன் என்று ஊரார் பழிப்பர். ஊரார் எதைத்தான் பழிக்க மாட்டார்கள். எலும்பில்லாத நாக்கு எதை வேண்டுமானாலும் பேசும். தேன்மொழியை திரையிட்டான் சீர்கட்டவன் என்பார்கள். அவளையே திருமணம் செய்து கொண்டால் மலர் தூவி வரவேற்பார்கள். சத்தம் போட்டு சாதிக்கப்படும் அநியாயம்தான் தர்ம நியாயம் அண்ணா. ஊராரை ஒரு பொருட்டாக மதித்தால் உல்லாசமாக வாழவே முடியாது.